இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் வரும் ஆகஸ்ட் மாதம் 24, 25 ஆகிய தேதிகளில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற உள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். இந்த முருகர் பக்தர்கள் தொடர்பான மாநாட்டில் 2000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்ளுகின்ற அளவிற்கு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. நாள் முழுவதும் வருகின்ற பக்தர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. வெளிநாட்டிலிருந்து 200க்கும் அதிகமான ஆங்காங்கு திருக்கோயிலை நிர்வகித்து கொண்டிருப்பவர்கள் வரவைப்பதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்தியா முழுவதும் இருக்கின்ற பிரசித்தி பெற்ற முருகர் திருக்கோயிலிருந்து அந்தந்த திருக்கோயில் தற்காராக இருப்பவர்கள் அல்லது நிரந்தர பரம்பரை தர்மகத்தாக இருப்பவர்களை அழைப்பதற்குண்டான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். இந்த முருகர் பக்தர்கள் மாநாடு தொடர்பாக மொத்தம் 13 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ராமநாதபுரம் தொகுதியில் வெற்றி பெற்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனிக்கு அக்கட்சி சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னை ஜார்ஜ் டவுனில் உள்ள தலைமை அலுவலகத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மைதீன் உள்ளிட்டோர் நவாஸ் கனியை வரவேற்று வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய நவாஸ் கனி வரும் சட்டப்பேரவை தேர்தலில் 10 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்றார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.